என்ன பண்ண காத்திருக்கா தெரியலையே. எல்லாம் ஒன்றால் தான்டா. ஜோ, எப்படி தான் ஏதாச்சும் வேலைக்கு போகிற மாதிரி ஐடியா இருக்கா உனக்கு? நானும் பார்க்குறேன். டெய்லி எந்திரிக்கிற, சும்மாவே ஊரை சுற்றிட்டு இருக்க, தினமும் குடிக்கிற, அதுவும் வீட்டிலேயே குடிக்கிற. என்ன இப்போ என்ன திடீர்னு? திடீர்னுலாம் இல்லைப்பா, நான் டெய்லியும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லாரும் அந்த டைமில் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த வாழ்க்கையில் என்ன வேணும்னு கூட யோசிக்காமல் இருக்க. இன்னும் நான் ஏதோ டெய்லி உனக்கு 200 ரூபா கொடுக்குறேன், அதை வச்சு உன் வாழ்க்கையை ஓட்டிட முடியுமா என்ன? சொல்லு. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. காலையில் எந்திரிச்சு தான் ஆரம்பிச்சிட வேண்டியது. உனக்கு கோவம் வருதாப்பா? உனக்கு இப்போ புரியாது. லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் உனக்கு எல்லாமே புரியும். அப்போ தெரியும் உனக்கு எவ்வளோ கஷ்டம்னு. இதெல்லாம் உங்கள் அம்மா இருந்திருந்தா ஒழுங்காக சொல்லி புரிய வச்சிருப்பாளோ என்னவோ. நான் சொல்கிறது தானே உனக்கு கஷ்டமாக இருக்குப்பா. இதில் கோவம் வேறு வருது உனக்கு. பா, இப்போ எதுக்கு அம்மா பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல்? எனக்கு தெரியாதா என் வாழ்க்கைக்கு என்ன பண்ணணுன்னு? அதை தான் நானும் சொல்கிறேன். உனக்கு தெரிஞ்சாலே போதும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் விட்டு ஒழுங்காக இருந்திருப்பியே நீ. அப்பா, ஏதோ என்னால் சொல்ல தான்ப்பா முடியும். அதுக்கு மேலே உன் இஷ்டம்ப்பா. நான் கிளம்புறேன்ப்பா. சரி. 200 ரூபா அங்கே வைக்கிறேன்ப்பா. நான் பண்ணா மட்டும் இவன் எடுக்க மாட்டான், இவன் பண்ணா நான் எடுக்கணுமா? என்ன ஃபோன் எடுக்க மாட்டேறா? வேணுமுன்னே பண்ணுவா. சாரி மூ, ஃபோன் எடுக்க முடியல. ஆமாம், 15 கால் உன்னால் எடுக்க முடியல. என்னை விட முக்கியமான வேலை உனக்கு நிறைய இருக்கும்ல. அதான் சாரி கேட்டேன்ல. என்னன்னு சொல்லு. எனக்கு எதை சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் வைக்கிறேன். என்ன சொல்லு. சாரி, சண்டைலாம் போட வேணாம். நம்ம எப்போயும் மீட் பண்ணுற இடத்துக்கு வந்துடு. நான் எங்கேயும் வரல. சரி சாரி, எல்லாம் என் தப்பு தான். ஜோ, இன்னைக்கு என்ன நாளுன்றது கூட நீ மறந்துட்டல. ஆமாம், இன்னைக்கு என்ன நாள்? இதையும் நான் தான் சொல்லணுமா? நான் வைக்கிறேன். ஃபோனை வச்சிட்டா திமிரு பிடிச்சவ. அரைச்ச சந்தானம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே, ஒரு சுந்தரி வந்தது போல் பலவாய்.
யாரோ இங்கே வரமாட்டலாம் சொன்னாங்க. டே இது ஏன் ஏரியாடா? ஆ. நான் டெய்லி இந்த சைடு தான் ஆஃபீஸ் போவேன். ஓ சரி சரி. நீ தான் இங்கே வந்திருக்க. சரி, ஏதோ முக்கியமான நாள் சொன்னியே, என்ன நாள் இது? நேற்று நைட்டு குடிச்சியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏய் உண்மையை சொல்கிறா. லைட்டா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. சரி, இது முக்கியமான நாள் நீ, என்ன நாள்? டே லூஸு, இன்னைக்கு நம்மளோட 4th இயர் லவ் ஆனிவர்சரி. ஆமால. இந்தா கிஃப்டா எனக்கா? நான் வேணா இது எங்கேயும் பிரித்து பார்த்துருவா? டே பர்சனலாக கொடுத்ததுடா, வீட்டுக்கு போய் பிரித்து பாடுறா. ஆமால, அதுவும் கரெக்டு தான். சரி சரி. ஐயோ, என்னாச்சு ஜோ? நான் உனக்கு எதுவுமே பண்ணலையே. ஐயோ, என்கிட்ட வேறு எதுவுமே இல்லையே, என்ன பண்ண போகிறேன் தெரியலையே. நீ ஏதாவது கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன். டே உன்கிட்ட எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும், எனக்கு எதுவும் வேண்டாம். இல்லை, நீ சொல்லு, உனக்காக நான் எது வேணாலும் பண்ணுறேன். சத்தியமா? சத்தியமாவா? ஆமாம், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? எனக்காக நீ எது வேணா பண்ணுறேன்னு சொன்னேன். ஆமால, சொன்னேன்ல. அப்போ சத்தியம் பண்ணு. நீ முதல்ல எதுக்குன்னு சொல்லு, அப்புறம் நான் சத்தியம் பண்ணுறேன். முதல்ல சத்தியம் பண்ணு, நான் உனக்கு சொல்கிறேன். சத்தியம்லாம் பண்ண முடியாது. டேய் நில்றா. என்ன? நான் உனக்கு யாரு? என் பொண்டாட்டி. நான் சொன்னா கேட்கணும் தான். அப்பவா சத்தியம் பண்ணு. நீ எதுக்குன்னு சொல்ல, நான் அப்புறம் சத்தியம் பண்ணுறேன். அந்த குடி இல்லை அந்த சனியை பிடிச்ச குடியை விடுறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. இல்லை இல்லை, நீ அவனை பற்றிலாம் பேசாத. சத்தியம் பண்ணுவாமே, சத்தியம். அவன் பாவம். உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், எனக்காக எதுவும் பண்ண மாட்டியா? சரி, ஃபீல்லாம் பண்ணாத. இப்போ என்ன, சத்தியம் தானே பண்ணோம். சரி, நான் பண்ணுறேன். கை நடக்குது பாரு. இருடி, சத்தியம் பண்ணுறேன். சரி, சத்தியம். என் செல்லம். சரி வா, வாடா. டேஜோ, நீ பாட்டு சத்தியம் பண்ணிட்ட, உன்னால் குடிக்காமல் இருக்க முடியுமாடா? நைட் ஆனாலே அவன் உன்னை தேடுவானேடா. என்ன பண்றேன்? அவனை விட்டே போடுறா. ஜோமா, ஆமாம். நம்ம வேணா இப்படியே இருந்துடலாமா? சரிமோ. விட்ரா ஃப்ராடு. சரிடா, எவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருப்ப? எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, ட்ராப் பண்ணு. சரிமோ, போகலாம். ஒரே பசி, இது ஏதாவது வாங்கி தரியா? வாங்கி தரேன். இதை பேக்கில் வச்சுக்கோ. போலாமா? மச்சி, என்ன மச்சி? டேய், எவ்வளோ நேரம்டா? இல்லை மச்சி, நீ எக்ஸ்ட்ரா 2 ஆர்டர் பார்த்து வந்துக்கிறேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நான் மச்சான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி ஜாலியான வேலை உண்டு.
ம் எல்லா டைமும் லஞ்ச் டைம் தான். ஆமாடா, ஏன் சொல்ல மாட்டேன்? ஒரு நாள் நீயும் ஃபுட் டெலிவரி வந்து பாரு, எங்கெங்கே எரியுதுன்னு உனக்கும் தெரியும். உனக்கு என்னப்பா, உங்கள் அப்பா டெய்லி 200 கொடுக்குறாரு, வேலை வெட்டி எதுவுமே இல்லை. உங்களுக்கு தான் மச்சான் ஜாலியே. டேய் போதும் மூடு. டேய் யாரா நீ? தம் அடிக்கிற, சரக்கு அடிக்கிற, லைஃப்பில் ஏதாவது பண்ணணும்னு உனக்குலாம் தோணவே தோணாதாடா? இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன். என்ன மச்சான் ஆர்டரா? ஆமாம் மச்சான். கொடு பார்க்கலாம். அவ்வளோ தூரம்லாம் வர முடியாது. ஹேய், ஒருத்த இதுக்கிட்ட ஆர்டர் கேன்சல் பண்ண? அவனுக்கு யாரா உனக்கு ஆர்டர் போகிறதுக்கு? என்ன நான் கேட்கக்கூடாதா? யாரு மச்சான் நீ? கவர்மெண்ட் ஸ்டாஃப்டா? சரி வா சரக்கடிக்கணும். நீ சொன்ன மாதிரி லைஃப் பற்றி யோசிக்கலான் இருக்கேன். சரி மச்சான், நான் போய் பர்ஸ் எடுத்துன்னு வந்துடுறேன், வெயிட் பண்ணு. அட்வைஸ் பண்ணா குடிக்க மாட்டான்னு பார்த்தா லைஃப்பை பற்றி யோசிக்கணும், குடிக்கலான்னு சொல்கிறான். யார் தான் இவன்? இவனால் ஆர்டர் வர போயிடுச்சு. என்ன ஃபோனே எடுக்கல? அங்கே தூங்கிட்டு இருப்பான். திரும்ப ஃபோன் எடுக்க மாட்டான். நீ இதுவரை குடிக்க மாட்டேன்னு வேற சத்தியம் பண்ணா. ஒருவேளை குடிச்சிருப்பானோ?